திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். திமுகவில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள், கோமாதேகாவுக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு நடைபெறும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர்களான MP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் மீது அமலாக்கல் துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது சாலைகள் அமைப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றமை, வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தமை, LET வாங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.